எல்லோருக்கும் வணக்கம். அவசரத்தில் அண்டாக்குள்ள கை விட்டாவே கை போகாது. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப அவசரத்தில் இருக்காங்க. மார்க்கெட் ரொம்பவுமே டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்டுக்கு மேலே ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கா. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப அவசரப்படுறாங்க. ஆனால் அங்கே தகவல் இல்லையே. நண்பர்களே, டாடா குரூப் பங்குகள்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சி. அப்படி ஒரு வீழ்ச்சி. இந்த டாடா குரூப்பில் டாடா டெக்னு ஒரு பங்கு, அவன் லிஸ்ட் ஆனதுலேருந்தே கும்பாங்க. லிஸ்ட் ஆனது 1400 ரூபா ரேஞ்சுக்கு போயிருக்கான் ஒரு காலத்தில். அங்கிருந்து விழுந்துக்கிட்டே இருக்கான். இப்போ 646 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% மேலே கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இது என்னைய டாடா குரூப்புக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தராவது பேர் சொல்கிற மாதிரி மேல் நோக்கி ஏறி வாங்கயா அப்படின்ற மாதிரி பல பேர் வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சமயத்தில் குருவி உட்கோர பனங்காய் விழுந்த கதையாக தொடர்ந்து டாடா குரூப்பில் பல்வேறு செய்திகள் வருது. டாடா மோட்டரில் கொஞ்சம் அந்த பிரைவேட் வெஹிக்கிள் தனியாக, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக, கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரித்து விடுற மாதிரி, அதே மாதிரி டாடா டிவிஆர் கொண்டு போய் டாடா மோட்டரோட மெர்ஜராய் ஒரே ஷேரை கொடுத்த மாதிரி பல்வேறு தகவல்கள். இந்த சமயத்தில் யாராவது ஒருத்தராவது பேர் சொல்கிற மாதிரி மேல் நோக்கி ஏறி வாங்கயா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த டாடா கன்சியூமர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு நெகட்டிவ்ல இருந்த பங்கு க்ளோசிங்கில் பார்க்கும்பொழுது பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட்டில் மிகவும் அதிகமான வால்யூம் நடந்த பங்குகளினுடைய வரிசையில் இந்த டாடா காம் அப்படின்ற டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு பங்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு 8% ஏறி இருக்கக்கூடிய இந்த டாடா கம்யூனிகேஷன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டாடா கன்சியூமர் அப்படின்ற ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு தான். யாராவது ஒருத்தராக தொடர்ந்து மேல் நோக்கி வாங்கலேம்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த சில பேர்லாம் டாடா குரூப்னே தனியாக செலக்ட் பண்ணி அதுக்குள்ள எஸ்ஐபி முதலான சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாடா குரூப் வந்து எவ்வளவு ஒரு மதிக்கத்தக்க குரூப் பாருங்க. பட் அந்த குரூப்ல பல்வேறு பங்குகள் இறங்கி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மார்க்கெட் ஏதாவது ரீபவுண்ட் ஆகி ஏதாவது ஒருத்தனாவது மேல் நோக்கி ஏறி வந்ததுனாக்கா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இன்னைக்கு த டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி இந்த சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற பங்குல ஒரு தகவல் என்னன்னா, பல நாட்களாக முனகி, அதாவது போன வருஷம் அக்டோபர் மாதத்திலிருந்து விழுந்து கொண்டே இருந்தா. இப்போ தான் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி இருக்கான். இன்னும் இதில் ஒரு 2 தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 7% ஏறி இருக்கக்கூடிய இந்த பங்கு கடந்த 5 நாட்களில் மட்டும் 17% என்பது ஏறி உள்ளது. இந்த சமயத்தில் ஒரு நண்பர் அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்லேருந்து வெளியே வந்துட்டேங்க, பேசாமல் எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு எனக்கு மன நிம்மதி தருது. அடுத்த 20 வருஷத்துக்கு எனக்கு தேவையில்லாத பணம் அப்படின்றத நான் தொடர்ந்து எஸ்ஐபி பண்ண போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி மன அமைதி இருக்குது அப்படின்றாப்புல. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டில் இண்டிஜீன் அப்படின்ற ஒரு கம்பெனி 14% ஏறி வந்திருக்கு. அந்த கம்பெனியினுடைய தகவல்களை நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்னுடைய ஹோல்டிங் மட்டுமே 91% இருக்கிறதாக காட்டும். எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் 5, டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் 4ன்னு காட்டும். பப்ளிக்னா அப்போ மொத்தமும் ரீட்டைல் இல்லை, நம்மளை மாதிரி ஆட்கள் வாங்கி வைக்கக்கூடியது மட்டுமே பப்ளிக் ஹோல்டிங் கிடையாது. ஸோ அந்த பப்ளிக் ஹோல்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 22% வச்சிருக்கக்கூடிய சிலது, 10% சில வச்சிருக்கக்கூடியது, அதே மாதிரி 9%, 7%ன்னு ஒன்லி ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கம்பெனி அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிள் போன்ற யார் வேணாலும் அந்த பப்ளிக் அப்படின்ற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து விழுவாங்க. ஸோ 91% இது பப்ளிக் அப்படின்ற ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் காமிச்சாலும் இந்த 91 மொத்தமே ஒரு ரீட்டைலுக்கு உண்டான ஹோல்டிங் என்பது கிடையாது. எது எப்படியோ இந்த கம்பெனி இன்னைக்கு 14% அப்படின்ற மாதிரி ஏறி இன்னைக்கு தலைப்பு செய்திகளை வந்திருக்கான். இந்த சமயத்தில் இந்த கம்பெனி சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth காமிச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில் இவன் போன 2 குவார்ட்டர்களும் அதிகமான லாபத்தை காமித்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இண்டிஜீன் அப்படின்றது காமிச்சிருக்கான். வேறு எங்கும் சுவாரஸ்யமான தகவல்கள் இல்லை. ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. கோல்டு பிரைஸ் ஏறும் பொழுதுதான் கோல்டை வச்சு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய பங்குகளும் மேல் நோக்கி ஏறி வந்தது. கோல்டுகளை விற்று வியாபாரம் செய்யக்கூடிய பங்குகளும் மேல் நோக்கி வந்தது. ஆனால் இப்போ கோல்டு இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கா. ஆனால் பல வகையான கோல்டு சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் கீழே உளுந்து கிடக்குது. முதலீட்டாளர்களாக ஆண்டவா எங்களை காப்பாற்றி, இதுக்கு மேலே தாங்காது ஐயா அப்படின்ற மாதிரி ஆண்டவனை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு
டைட்டன் ஒரு பங்கு, இது டாடா குரூப்பை சேர்ந்த பங்கு. அவன் பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே ஆடிக்கிட்டு இருக்கான். ஆண்டவா இதுக்கு மேல எல்லாம் இறங்கினா எங்களால தாங்க முடியாது ஐயா அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படிதான், 800 ரூபா வரைக்கும் போன பங்கு சுதாரிக்கிறதுக்கு நேரமே பெருசா கொடுக்கல. டபக்குன்னு 50% பக்கமெல்லாம் இறங்கி விட்டான். மறுபடியும் இன்னொரு முறை இறக்கி காமிச்சிடாதீங்க ஐயா அப்படின்ற மனநிலைமையில தான் பல முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. நண்பர்களே, மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வால்யூம் அப்படின்றது ஏதாவது ஒன்று பெருசா நடந்துருச்சுனாக்கா அது பெரிய அளவுல மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ போகுமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க. ஆனா உண்மையான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்யூம் நடக்குதுன்னா அந்த ஸ்டாக்ல வந்து ஏதோ பெரிய கைங்க அதுக்குள்ள இறங்கி ஏதோ ஒன்று பண்ண பாக்குறாங்க, அல்லது அது வெளியே வந்து ஏதோ ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு, அந்த தகவலை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது என்ன வேணாலும் நடக்கலாம். மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி வரப்போகுது அப்படின்றதுக்கு ஒரு அச்சாரம் என்பதுதான் வால்யூம். இப்ப சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வால்யூம் நடந்து, ஆனா அது மிகப்பெரிய ஒரு கும்பா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை பார்க்குறீங்களா? இங்க பாருங்க, இந்த இன்டெலெக்ட் டிசைனரினா அப்படின்ற ஒரு பங்கு டிசம்பர் 2024 சரி, இந்த ஜனவரி பிறந்த 2024 சரி, ஏதோ ஒரு பெரிய குரூப் மிக சுவாரஸ்யமாக அந்த பங்கை மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணியிருக்காங்க, டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி மிகப்பெரிய வால்யூம் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 30-40% இறங்கி தான் இருக்கு. 1100களில் இருந்து இப்போ ஆல்மோஸ்ட் 668 வந்து விழுந்திருக்குது பாவம். அப்படி விழுந்ததுனால பாவம் கிட்டத்தட்ட 6 months லோனில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ ஒரு வால்யூம் அப்படின்றது நடக்குதுன்னா ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறான், அடுத்த 3 மாதம் கழித்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டான் அப்படின்றது மாதிரியான ஒரு நிகழ்வுகளாக தான் வால்யூம்க்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ மிக முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் 3 தடவை வந்து ஒரு இடத்துல தொட்டுறான்னு வச்சிங்களேன், 1 2 3 அப்படின்னு ஏதாவது ஒரு தடவை தட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகுது, ஏன்னா ட்ரெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிரும், ஏன்னா 3 தடவை நம்ம எம்ஜிஆர் மாதிரி 3 தடவை அடி வாங்கிட்டு 4வது தடவை திருப்பி குத்துற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த ட்ரெண்ட் டிஸ்டர்ப் ஆகி அந்த பேட்டர்ன் மாறிடும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே எது ஒரு அடிஷ்னலாக உதவி செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி வால்யூம் தான். ஸோ 3 முறை அவன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு என்னத்தையாவது ஒன்றை பண்ணுறான், 3 முறை பண்ணுறான்னாக்கா 4வது முறையும் அது ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா அல்லது ட்ரெண்டு பெரிய அளவில் ரிவர்சல் ஆகுதா அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம். பட் வால்யூம் ஒன்று நடந்ததுன்னா அந்த இடத்துல எந்தையோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நண்பர்களே, இன்னைக்கு நெகட்டிவ்லேருந்து மனசு குளிரும்படியாக மேல் நோக்கி வந்த பங்குகள் அப்படின்றது 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த கேபிஆர் மில், அவன்லாம் காலையில் நெகட்டிவ்ல தான் இருந்தான், க்ளோசிங்கில் பார்த்தா மனம் குளிரும்படி இருந்தான். அதே மாதிரி தான் இந்த பாரதி ஹெக்ஸ்காம், அவனும் ஒரு இடத்துல 1329 அதன்படி மைனஸில் இருந்த பங்கு தான், க்ளோசிங்கில் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா, எங்களுக்கு ரொம்ப திருப்தியா அப்படின்ற மாதிரி 9.32% அப்படின்ற மாதிரி ஹோல்டிங்கில் வந்திருக்கான். ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேபிஆர் மில் அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, சரிவடைஞ்சிட்டு கொஞ்சம் கௌரவமாக சொல்லிக்குவாங்க, என் பங்கு கீழே சரிவடைஞ்சுதான் கிடைஞ்சிது, பரவாயில்ல கொஞ்ச நாள் கழிச்சு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலையாவது வந்தாயா அப்படின்ற மாதிரி சொல்லும்படியாக, பெருமைப்பட்டு கொள்ளும்படியாக இந்த கேபிஆர் மில் அப்படின்றது கீழே 750 வரைக்கும் போயிட்டு இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் திரும்ப வந்திருக்கா. இந்த பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்றவன் ஏற்கனவே இந்த 2025ல் 2 முறை அந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டறக்கு முயற்சி பண்ணவன் தான் இப்போ 3வது முறையாக தாண்டறக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இது போன்ற ஷேர் ஹோல்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெருமையாவது இருக்கு, ஆமாப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் கீழே விழுந்தது ஆனால் கடைசிக்கு திரும்பி மார்க்கெட் ஏறுறப்ப ஏறி வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருமையாவது இருக்கு. அப்படி பெருமைப்படக்கூடிய எக்ஸாம்பிளாக இந்த 2 பங்குகளும் தற்போதைய நிலைமையில் எக்ஸாம்பிளாக இருக்கு. நண்பர்களே, இந்த ஐஜிஎல் அப்படின்ற பங்கு தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக உள்ளது. ஸோ கடந்த ஒரு வருடத்தில் 2024 ஜனவரியிலிருந்து 2024 டிசம்பர் கடைசி வரைக்கும் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 ரூபா 50 பைசா பக்கம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை 5 ரூபா கொடுத்துருக்காங்க, இன்னொரு முறை 5 ரூபா 50 பைசா அப்படின்னு ஒரு கேலண்டரில் 2024 ஜனவரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் 10 ரூபா 50 பைசா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு 187 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் பாவிகளா, ஊருக்குள்ள எல்லாரும் பழைய டயரையே வச்சுக்கிட்டு மாத்தாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களேயா, எப்போதான் டயரை மாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட இந்த தடவை மாற்றலையே,
பல்காக ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, 4 டயரையும் மாற்றணும், ஸ்டெப்னியோட சேர்த்து 5ஆக மாற்றணுன்னாக்கா பல வகையான செலவு அப்படின்ற மாதிரி வந்ததுனால நானே நிறுத்தி வச்சுருக்கேன். அது மாதிரி எத்தனை லட்சம் பேர் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் என்ன தெரிய வருதுன்னா, இந்த அப்பல்லோ டயர் அப்படின்ற ஒரு பங்கு அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பதை எடுத்து பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருடமாகவே அவன்கிட்ட வந்து பெருசாக மூவ்மெண்ட் என்பது இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டயர் கூட மாற்றாமல் நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க போல் இருக்கிற டயரை வச்சே. அதனால் எத்தனையோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்துருச்சுன்றாங்க, அதுன்றாங்க இதுன்றாங்க. கடைசியில் பார்த்தா இந்த அப்பல்லோ டயர்னுடைய 4 குவார்ட்டர், அதாவது ஒரு முழு ஆண்டுகளினுடைய ரிசல்ட்டின் கணக்கின்படி சேல்ஸ் என்பது பெருசாக இம்ப்ரூவே ஆகலை. அதில் பாருங்க, டயர் மாற்றலினா சேஃப்டி இல்லைங்க தியாகு அப்படின்னாங்க. அப்போ நான் வண்டி எடுக்கல, பெட்ரோல் மிச்சம்னு சொல்லி வண்டி நிறுத்தி ஒரு கவரை போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டத்தில் டயர் மாற்றவருக்கு ரொம்ப தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்றது கை தூக்குங்க. ஸோ இந்த கஷ்டமான சூழ்நிலையில் தற்போதைக்கு இந்த அப்பல்லோ டயர்ஸ் அப்படின்றது ஒரு வருடத்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்பப்போ சுவாரஸ்யமே ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க, அப்புறம் அப்படியே கவுந்து படுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பெயிண்ட் ரிலேட்டடான கம்பெனிகள் மற்றும் இன்ஃப்ளேஷனால் டைரெக்டாக பாதிக்கப்படக்கூடிய கம்பெனிகள். எனர்ஜிலேயே 2 டைப் இருக்குது. ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதே சமயம் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதுபோக ரெஃபைனரிஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இது போன்ற கம்பெனிக்கெல்லாம், அந்த செக்டர்களுக்கெல்லாம் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏற்ற இறக்கம் அப்படின்றது பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஒரு உதாரணத்துக்கு பெயிண்ட் கம்பெனிகள்லாம் வந்து க்ரூட் ஆயிலினுடைய விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி லேசாக மேல் நோக்கி வரலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து க்ரூட் ஆயில் ஏதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் சொன்னாங்கன்னாக்கா ஸ்வங்கின்னு பாவை இறங்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி விலை கம்மியாகுது, க்ரூடினுடைய விலை கம்மியாகுது அப்படின்ற சமயத்திலாம் லேசாக எட்டி பார்க்குற மாதிரி வருவாங்க. அப்புறம் மறுபடியும் க்ரூடினுடைய விலை அதிகமாகுது அப்படின்னா லேசாக இறங்கிடுவாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து விலை ஏறுதுன்னொன்னே மேல் நோக்கி ஏறுவான். ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னாக்கா பாவம் அது அப்படியே படுத்துக்கும். இது மாதிரி க்ரூடினுடைய விலையை பொறுத்து பல்வேறு வகையில் மார்க்கெட் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது சில செக்டர்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில் கடந்த ஒரு வருடமாக ஆல்மோஸ்ட் 20% மேலாக 3300 எங்கே 2100 அந்த ரேஞ்ச் எங்கே அவ்வளவு தூரம் இறங்கி கடந்த இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் கடந்த 5 நாட்களாக 6% என்பது ஏறி வந்துள்ளது. இனிமே தான் என் வேட்டை ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட பங்குகளை வித்துட்டு எல்லாம் போய் சைனாவில் போய் வாங்கினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பல லட்சம் கோடி அவங்களுடைய கவர்மெண்ட் அவங்களுடைய பொருளாதாரத்தில் செலவிட போடுறாங்க, புழக்கத்தில் விட போகிறாங்க அப்படின்ற செய்தி வந்தோடனே எல்லாரும் சைனாவை நோக்கி பெரும்பாலான நாட்கள் போனாங்க. அதனால் என்னாச்சுன்னா சைனாவினுடைய இண்டெக்ஸேவும் நல்லா ஒரு ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்தான். அதே மாதிரி சமீபத்தில் அவனுடைய ஜிடிபியும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற தகவல் வந்தோடனே சமீபத்தினுடைய 6 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 24% அந்த இண்டெக்ஸ் மட்டுமே சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ நம்மளுடைய இண்டெக்ஸ் வந்து ஒரு 22,000 இருக்குன்னு வச்சிங்களேன். இங்கிருந்து அடுத்த 6 மாதத்தில் இவனை மாதிரி ஒரு வேளை 24% ஏறான்னு வச்சிங்க, நம்மளது என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 27,500 போயிருங்க மார்க்கெட்டு. அந்த மாதிரி ஆண்டவான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட வேண்டியதான். ஆனால் இதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்களுடைய கவர்மெண்ட் பல லட்சம் கோடி உள்ளே போடுறாங்க அப்படின்ற அந்த செய்தி தான். ஸோ நம்ம சைடு ஏதாவது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி அல்லது ஒரு 50 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே அடுத்தடுத்த 2-3 வருடங்களுக்குள்ளே போட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களே, அப்பப்போ புரட்சி வருது, ஏதாவது ஒரு நல்ல செக்டர்லேயே அடிக்கடி தட்டி தூக்கிடுறாங்க. சமீபத்தில் கூட டீப் சீக்குன்னு ஏதோ ஒன்று வந்தது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒரு செகண்ட் அப்படியே ஆட வச்சுட்டானு. அது மாதிரி இப்போ 261 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் துறையில் வந்து 4 வீலரில் ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் பின்னாடியே ஒரு ஆள் வந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை பிடுங்குறாங்க. அதே மாதிரி 2 வீலரில் ஒரு ஆள் பெரிய ஆள்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணால் பின்னாடியே இன்னும் ஒரு ஆக மொத்தம் காம்படிஷன் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குங்க நண்பர்களே. தொழில் பண்ணலான்னு சொல்லி இறங்கினா எல்லாத்து கையிலையும் பணம் இருக்குது, ஆனால் காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கிடையாது. ஊருக்கு ஒரு ஹோட்டல் இருக்கும், ஒரு லாட்ஜ் இருக்கும், அப்படின்ற மாதிரி தான் ஒரு மண்டபம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வீதிக்கு 10 மண்டபம் அப்படின்ற ரேஞ்சு, மண்டபமே எவ்வளவு பெருசுங்க, அதுவே இப்போ வீதிக்கு 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக மொத்தம் சமீபத்தில் மிகப்பெரிய ஆள் பஜாஜ் ஆட்டோ, அது ஓலாவினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் ஷேரை தூக்கி சாப்பிட்டு அவன் மேல் நோக்கி வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு செய்தி ஒன்று வருது. இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் பெருசாக மேல் நோக்கி ஏறாதுக்கு இவனுங்களும் ஒரு காரணங்க. நம்ம எப்பெல்லாம் மேல் நோக்கி ஏறலாம்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த சமயத்துலலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் ரொம்ப ததிகினத்துவமாகவே பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். இதனாலேயே நம்ம ஆளுக்கு வந்து நல்ல ரெக்கவரி ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தான். ராக்கெட் மாதிரியெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு மாதிரி ஸ்லோ ஆகிட்டானுங்க.
நாங்கள் வேணா சாப்பிடாம ஒரு விரதம் வேணா இருக்கிறோம், ஏதாவது ஒரு முடிவுக்கு வாயா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது கோஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு கடந்த 2 மாதங்களாகவே அந்த 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிற மாதிரியும் கீழே வர்ற மாதிரியும் மேலே போகிற மாதிரியும் கீழே வர்ற மாதிரியும் மேலே போகிற மாதிரியும் கீழே வர்ற மாதிரியும் ஒரு முடிவெடுக்க முடியாமல் போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் பாவம் அந்த 2 days மூவிங் ஆவரேஜும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை நாளா? 2 மாசமா முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த பக்கம் தாயா போவ, நாங்கள் வேணா விரதம் இருக்குவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த பங்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி ஆனால் கிளியராக பண்ணியிருக்கான். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று கபடி விளையாண்டுருக்கானா? இதுக்கு முன்னாடி போன வருஷம் 2024 இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவன் பாட்டு கபடி விடவே இல்லை. எல்லாரும் என்னமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டு கும்பா 6000லேருந்து 4000 போயிட்டான். அதுக்கப்புறமே அவன் மேல் நோக்கி வரும்பொழுது யாரையும் பெருசாக பாதிப்பெல்லாம் பண்ண உள்ள, டக்குன்னு ஏதோ ஒரு சைடு முடிவெடுத்து அவன் பாட்டுக்கு போய்கிட்டான். ஆனால் இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னாக்க 2 மாதங்களாக போட்டு ராவுன்னு ராவிக்கிட்டு இருக்கான். இந்த டிஐ இந்தியான்னு ஒரு பங்கு சமீபத்தில் தான் இது வந்து ஒரு தகவல்களில் வந்தது, இந்த மாதிரி அது ஒரு 6 months லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு அப்படின்ட்டு. யார் அதை பிடிச்சி என்ன கண்டபடி திட்டுனாங்கன்னு தெரியல, ஏதோ அவனுக்கு திடீர்னு இன்னைக்கு ரோசம் வந்துடுச்சு. ரோசம் வந்துட்டு இன்னைக்கு அவன் பாட்டுக்கு ஒரு 6% ஏறி இன்னைக்கு தகவல்களில் முக்கியமான தகவலில் யார் மேலே வந்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்து பார்க்கல, இவனும் அந்த ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கான். இந்த சமயத்தில் வந்து ஹெச்இஜி, கிராஃபைட் இந்த ரெண்டும் ஒரே துறையை சார்ந்த பங்குகள். அந்த 2 பங்குகளுமே இன்னைக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக 3% ஒன்று, இன்னொன்று 7% என்பது ஏறி இருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்இஜியில் ஒரு போர்ட் மீட்டிங் அவுட்கம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, 250 கோடி பில்வாரா எனர்ஜிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே இந்த 2 பங்குகளுமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தான். ஸோ இந்த ஹெச்இஜி மற்றும் கிராஃபைட் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஏறினதுக்கு இன்னைக்கு மிக முக்கிய காரணமாக இதுவும் ஒன்று இருக்குது. இந்த சமயத்தில் இவங்க 2 பேருனுடைய Q3 ரிசல்ட் என்னாச்சு, இவங்க 2 பேர்த்துல யார் பெரியாள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராஃபைட் இந்தியா என்பது இந்த குவார்ட்டரில் லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கான். இந்த ஹெச்இஜி அப்படின்ற கம்பெனி இந்த குவார்ட்டரில் அதே 83 கோடி, இதுக்கு முன்னாடி என்னென்ன லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தானோ போன குவார்ட்டரில் அதே 83 கோடி என்பது லாபமாக பண்ணியிருக்கு. சரி நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னாக்கா இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஆல்மோஸ்ட் 27% கும்பா பாடினதான். இதெல்லாம் வந்து ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிங்கிறதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டிலே வரக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான செய்தி. ஏன்னா எத்தனை லட்சம் கோடி இன்னைக்கு, எத்தனை ஆயிரம் கோடி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூல நஷ்டம் பண்ணி விட்டுருப்பான், எத்தனை பேர்த்துக்கு நஷ்டம் பண்ணி விட்டுருப்பான். ஸோ இன்னைக்கு மிக முக்கிய தகவல் என்னன்னா பாவம் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது 27% கீழ் நோக்கி இறங்கினதான். அதே மாதிரி பல பேர் மனசு நொந்து போயிருக்காங்க. இந்த பந்தன் பேங்க் ஷேர் ப்ரைஸ் எல்லாம் பாவம் வாங்கி வச்சிருப்பாங்க, நீ எப்போதான் எங்களை காப்பாற்றுவ அப்படின்னு குமரிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கூட பார்த்தா அது 5% காலி. இவன் என்னமோ மலை உச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து இறங்கின மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. இவன்லாம் ஒரு காலத்தில் 700 ரூபா ரேஞ்ச் இருந்தவன், அதுக்கப்புறம் சமீபத்தில் இந்த வருஷத்தில் வெறும் 200 ரூபா வரைக்கும் ஹை போனவன் தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் என்பதே இல்லை. இதில் வந்து இன்னைக்கு 5% வேற பாவம் இறங்கிட்டாரு. இதுக்கு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க போல, பேசாமல் ட்ரெண்டே அவன் எந்த பக்கமும் அவன்லாம் ட்ரெண்டே பிடிக்க வேணாம். இங்கே பார்த்தீங்களா இந்த M&M ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் கடந்த ஒரு மாதங்க 30 days இந்த 280 ரூபாய்க்கும் 270 ரூபாய்க்கும் 10 ரூபா கேப்புகளையே ஆடிக்கிட்டு எந்த பக்கமே அவன் ட்ரெண்ட் எடுக்கல, மேலையா கீழையா எதுவுமே கிடையாது. இப்படி கண்டமேனிக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு பேசாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாவரைக்கிற மெஷின் மாதிரி அவன் இருந்திருந்தா கூட மனசு நிம்மதியாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. டாடா குரூப்லேயே ஏதாவது ஒரு பங்காவது மேல் நோக்கி ஏறிவாங்களே அப்படின்னு நம்ம கெஞ்சி கேட்குற நிலைமைக்கு தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ் செல்லக்குட்டிகள் என்ன பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த தகவல் என்பது வெளியே வரல. எப்படி நாளைக்கு அது வந்து தானே ஆகணும். ஸோ நாளைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க அப்படின்றது மிக முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.